ஒருவேளை பீகாரில் பிறந்திருந்தால், யூபியில் பிறந்திருந்தால் நடிகர் விஜய் என்ன ஆயிருப்பார்? ஒரு கற்பனை என்ன ஆயிருப்பார் யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் பிறந்து சுமார் மூஞ்சி குமாரா இருந்தாலும் 200 கோடி ஓவா சம்பளம் வாங்குறதுக்கு நடிகர் விஜய் வளர்ந்திருக்கிறார். பெருமரியாதைக்குரிய ஏகே, பெருமரியாதைக்குரிய இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி, எங்களுடைய எப்போதும் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த், எங்களுடைய இசையாணி, எங்கள் ஐயா இசைக்கே தந்தை, இசைக்கே கடவுள் என்று நாங்கள்லாம் பார்க்கிற இளையராஜா, எங்கள் ஏஆர் ரஹ்மான், எங்கள் கவிப்பேரரசு வைரமுத்து, எங்கள் அக்கா தாமரை உட்பட்ட எத்தனையோ கவிஞர்கள் உட்கார்ந்திருக்க. எத்தனை பேருக்கு சினிமா ஆசை இல்ல? ஒரு ஃபேஷன், என் இலக்கியம், என் மொழி, என் கருத்தை சொல்வதற்கு ஒரு தளம் இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு நிக்கிறதுல. இது மாதிரி உத்தரப்பிரதேசல சினிமா இருக்கா? பீகார்ல சினிமா இருக்கா? ஜார்க்கண்ட்ல சினிமா இருக்கா? மத்திய பிரதேசல சினிமா இருக்கா? ராஜஸ்தான்ல சினிமா இருக்கா? டெல்லியில சினிமா இருக்கா? ஏன் இல்லாம போச்சு? தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்தி என்கிற மொழியை கொண்டு வந்து எங்கள் மீது திணித்த போது எங்கள் கிழவன், எங்கள் பெருநெருப்பு பெரியார் பட்ட வைத்தார். இந்தி கூடாதுறாண்டார். என்ன ஆகும்? இந்தி வந்தால் சமூகம் போகும், வேலை வாய்ப்பு போகும், கலாச்சாரம் போகும், இலக்கியம் போதும். சினிமாவை வாழ்நாள் முழுக்க பெரியார் திட்டினார். ஆனால் பெரியார் தமிழை பாதுகாத்ததால், எங்க இலக்கண இலக்கியங்களை பாதுகாத்ததால் தமிழ் சினிமாவை இந்தி தீண்ட முடியல. ஆனா அதே நேரத்தில் யூபி காரனு, பீகார் காரனு, மாப்பி காரனு, ஜார்க்கண்ட் காரனு இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் போல, இந்தி படிச்சா முன்னேறலாம் போலன்னு தன் தாய்மொழி அவதிய, தன் தாய்மொழி சாந்திலிய, தன் தாய்மொழி மைதிலிய, தன் தாய்மொழி போஜ்புரிய, தன் தாய்மொழி மார்வாரிய மறந்துட்டு இந்தி படிச்சான். 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிச்சான். பாடம் மண்டையில ஏறல. என்ன பண்ணலான்னு பார்த்தா, எந்த ஊருக்கு போனா பொழைக்கலான்னு பார்த்தா, எந்த ஊர் இந்தி தெரியாது போடான்னு சொல்லிச்சு. அந்த ஊர் தமிழ்நாட்டுக்கு பொழைக்க வந்தாச்சா இல்லையா? இப்ப அந்த இளைஞர்களுக்கு எனக்கு பெருமிதம் கொள்வதற்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறார், எனக்கு பெருமிதம் கொள்வதற்கு சினிமா ஆசையிலிருந்து வளர்ந்த 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நடிகர் விஜய் இருக்கிறார். ஆனால் யூபி காரர்களுக்கும் பீகார் காரர்களுக்கும் யார் சூப்பர் ஸ்டார்? எல்லாரும் நேரம் எங்க போறான்? மும்பைக்கு போறான். ஒரு சல்மான் கான், ஒரு ஷாருக் கான்.